ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சரவண பவ குஹனே, ஷண்முக சரவணனே. ஜன்னத்தக்கு ஜகதத்தரிகிட கிர்ரக்கிட தகதகதஜ்ஜம் ஜகதக்கிட தகதகதகு தக்கு திக்கு தகதஜ்ஜம் ஜன்னத்தக்கு ஜகதத்தரிகிட கிர்ரக்கிட தகதகதஜ்ஜம் ஜகதக்கிட தகதகதகு திக்கு திக்கு தகதஜ்ஜம் ஜன்னத்தக்கு கிர்ரக்கிட தக ஜகதத்தகு திக்கு தக்கு தரிகிட ததிங்கினது தகதிங்கினது தகதிக்கு ததிங்கினது தா ததிங்கினது தகதிங்கினது தகதிக்கு ததிங்கினது தா ததிங்கினது தகதிங்கினது தகதிக்கு ததிங்கினது. சரவண பூந்தடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனாம் அரவணைத்தாள் கௌரி, அவன் அருமுகனாய் சிரித்தான். சரவண பூத்தடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனா, சரவண பூத்தடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனா, அரவணைத்தாள் கௌரி, அவன் அருமுகனாய் சிரித்தான். ஓ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ, भो शंभो शिव शंभो स्वयंभो, भो शंभो शिव शंभो स्वयंभो, भो शंभो शिव शंभो स्वयंभो. गंगाधर शंकर करुणाकर मामव भवसागर तारक. கரைக்கு போகணும் வாங்க நீலாங்கரைக்கு போகணும் வாங்க, 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 கரைக்கு போகணும் வாங்க நீலாங்கரைக்கு போகணும் வாங்க. மரத்தில குந்தி இருப்பது எத்தனை காலம் தாங்க, நாம் கரைக்கு போகணும் வாங்க, கட்டு மரத்தில குந்தி இருப்பது எத்தனை காலம் தாங்க, நாம் கரைக்கு போகணும் வாங்க, கத்தும் கடலில் சுற்றி திரிவது கத்தும் கடலில் சுற்றி திரிவது எத்தனை காலம் தாங்க, நீலாங்கரைக்கு போகணும் வாங்க, கத்தும் கடலில் சுற்றி திரிவது எத்தனை காலம் தாங்க, நீலாங்கரைக்கு போகணும் வாங்க, கரைக்கு போகணும் வாங்க நீலாங்கரைக்கு போகணும் வாங்க, கரைக்கு போகணும் வாங்க நீலாங்கரைக்கு போகணும் வாங்க. சங்கரம் சிவசங்கரம். Question from Govindan sir. இணையதளத்தில் தேடினால் காமதேனுவின் படங்கள் இரண்டு வகையாக வெளியிடப்பட்டு இருக்கின்றன. ஒன்று ஒரு பெண்ணின் தலையுடன் கூடிய சிறகுகள் கொண்ட பசுவின் திருவுருவம், மற்றொன்று பல தெய்வ உருவங்கள் கொண்ட பசுவின் திருவுருவம். இதில் எதை நாங்கள் வணங்க வேண்டும்? காமதேனு என்ற வடிவம் உண்மையில் எதை குறிக்கிறது? எல்லா தெய்வங்களும் உரைகின்ற நிலையில் காமதேனு பசு இருக்கும்போது அது ஏன் ஒரு பிரதான தெய்வமாக கோவில்களில் வழிபடப்படுவது இல்லை? பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனவே நமக. இதுதான் அவரை பற்றிய ஸ்லோகம். இப்போ யாரெல்லாம் அவரை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு கற்பக விருஷமாகவும் காமதேனுவுமாக இருந்து அவர் நல்லதெல்லாம் கொடுப்பார்னு அர்த்தம். அதாவது இட் இஸ் வெரி சிம்பாலிக். கற்பக விருஷம் எதை கேட்டாலும் கொடுக்கும், காமதேனு எதை கேட்டாலும் கொடுக்கும். அந்த மாதிரி ராகவேந்திரன் நம்பனியானாக்கா உனக்கு எல்லாம் கொடுப்பாருன்னு அர்த்தம். அதுக்கு முன்ன வர்ற வார்த்தை பூஜ்யாயனா மரியாதைக்குரிய ராகவேந்திராய, சத்தியத்தையும் தர்மத்தையும் தன்னுடைய ரதத்துக்கு ரெண்டு கால்களாக சக்கரங்களாக சத்திய தர்ம ரதாயச்ச பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனுவே. அதனால் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துன்னு ராகவேந்திர சாமி பக்கத்தில் ஒரு காமதேனு கற்பக வருஷத்தெல்லாம் வச்சுன்னு உட்காந்துக்கிறாரு, நம்ப தேவையில்லை.
It's a question of telling that they are capable of giving you if you take to them seriously. மனம் செம்மையானால் வாயால் மந்திரம் சொல்ல தேவையில்லை, மூக்கால் காற்று இழுக்க தேவையில்லை, காதில் ஸ்தோத்திரம் கேட்க தேவையில்லை, கண்மூடி வாசியோகம் செய்ய தேவையில்லை, உடலால் எந்த பணியும் செய்ய தேவையில்லை. ஐம்புலன்களை வைத்து புறத்தே செய்யும் எச்செயலும் ஞான நிலை அல்ல. ஐம்புலன்களும் ஐம்பூதங்களும் ஒன்று சேரும் இடத்தில் இவற்றை ஆட்டிப்படைக்கும் மனதை இருத்தினால் போதும். பொறிவாயில் 5 வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நெறி நின்றார் நீடு வாழ்வார். பாபாஜி, மேலே குறிப்பிட்டுள்ள வாக்கியங்களின் முழு அர்த்தம் விளக்குங்கள். மனம்னு ஒரு ஆர்கன் கிடையவே கிடையாது. கண், காது, வாய், மூக்கு, கை, காலெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மனசுன்றது ஒரு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அல்ல. அது வந்து கர்மேந்திரியம். கர்மேந்திரியம்னாக்கா நம்முடைய எண்ணங்களை இயக்குகிற கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு புலன். அதாவது ஒரு ஸ்பரிசம்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி அது ஒரு புலன். அதனால் டோன்ட் திங்க் தட் இட் இஸ் அன் ஆர்கன் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் திஸ் பாடி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ திருமூலர் போன்ற மகான்கள் என்ன சொல்கிறாங்க, எல்லாமே மனசிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது. நம்ம உடம்பை இயக்குகிறது 2 விஷயம், ஒன்று புத்தி, இன்னொன்று மனசு. ஸோ ஒரு ரெட்டை மாட்டு வண்டியில் ஒரு மாடு மனசு, இன்னொன்று புத்தி, இந்த 2ஐயும் போட்டு ஒழுங்காக ஓட்டினா உன்னுடைய வாழ்க்கை பயணம் சரியாக இருக்கும்னு அர்த்தம். இப்போது தேர் ஆர் 2 திங்ஸ். மனசு இருக்கு இல்லையா, அது வந்து எமோஷ்னல்னுவாங்க, உணர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயம். பிரெயினுங்கிறது ரேஷ்னல். நீ ஒரு இடத்துக்கு ஒரு தப்பு செய்கிற, இல்லை ஒரு சாக்கடையை தாண்டணும், அப்போ அறிவு சொல்லுங்கள சாக்கடை இருக்குதுறான்னு சொல்லிட்டு, ஓகேவா? அதான் அந்த ரேஷ்னல் மைண்டோட யூட்டிலிட்டி. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் இல்லது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, சென்ற இடத்தில் செல்ல விடாது நன்றின்பால் உயிப்பது அறிவு. இதெல்லாம் அறிவோட டெஃபினிஷன். ஸோ இட் இஸ் ரேஷ்னல், அது செய்யும். இந்த மனசு இருக்கு இல்லையா, அது எமோஷ்னல். ஒருத்தரை பார்த்தா பிடிக்கும், இன்னொருத்தரை பார்த்தா பிடிக்காதுங்கிற மாதிரி, எனக்கு இது வேணும் இது வேணாங்கிற மாதிரி லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அருணகிரி பெருமான் கந்தர் அனுபூதியில் என்ன சொல்கிறாரு, உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாயின்னு. அப்போ கடவுளை நீ அடையணும்னு சொன்னால் அதுக்கு எமோஷ்னல் ஹார்ட் வரும். கடவுளை பார்த்தோன்னே முருகா முருகா முருகான்னு உனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலி டிஸ்டர்ப்டு கதறி அழணும். ஊற்றெடும் கண்ணீரதனால் நைந்து நைந்து உருகி வனைந்து வனைந்து ஏற்றி இதெல்லாம் பண்ண முடிஞ்சா அது எமோஷ்னல். நீ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சின்னு இருந்தால் நீ எப்போ தான் கடவுளை கும்பிட போகிற? யூ ஷுட் மெர்ஜ் வித் த லவ் ஆஃப் காட். அது தெரியணும் உனக்கு. அதை விட்டுவிட்டு அவங்க நினைப்பாங்க இப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டெல்லாம் இருந்தால் உனக்கு கடவுள் கிடைக்காது. கடவுள் என்பது ஊற்றெழும் கண்ணீர். அதனால் கடவுளை பார்த்த உடனே அழுதால் உன்னை பெறலாமேங்கிற மாதிரி அழுகழுகையாக வர ஆரம்பிக்கணும். இப்போ சிவாச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார், சிவகோசரியார். கண்ணப்பன்னு ஒருத்தர் இருந்தான். கண்ணப்பந்து வந்து எமோஷ்னலான விஷயம், சிவாச்சாரியார்து ரேஷ்னலான விஷயம். அப்போ காலத்திநாதருடைய கண்ணில் ரத்தம் வந்தபோது சிவாச்சாரியார் வந்து வைத்தியம் பண்ணல. கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணான், வச்சில மூலிகையெல்லாம் கொண்டாந்து பார்த்தான், ஒன்றும் தேரல. தன் கண்ணையே பிடுங்கி வைக்க போனான். கடவுள் அவருடைய அன்பை புரிய வைக்கணும். இந்த கண்ணிலேயே ரதம், அவனுக்கு இந்த கண் போயிடுச்சு இல்லையா, அதனால் இந்த செருப்பு காலை இப்படி வச்சுக்கிட்டான். அவனுக்கு நம்ம செருப்பு காலை வைக்கிறது தவறு, சிவன் மேலே செருப்பு வைக்கிறோம்லாம் மைண்ட்லேயே கிடையாது. சிவன் கண்ணில் ரத்தம் வலியுது, அதுக்கு என் கண்ணை கொடுத்தாவது அதை ஆஃப் பண்ணணுங்கிறது தான். இதுதான் எமோஷ்னல்ன்றது. இந்த ஐயர் இருந்தார் இல்லையா சிவாச்சாரியார், அவர் என்ன பண்ணுவார், சிவன் கண்ணில் ரத்தம் வந்தோடனே யாரும் சேவினை பண்ணிட்டான், பிலிசுனியம் பண்ணிட்டான், யாகம் வளர்க்கணும், மந்திரவாதியை கூப்பிடணும்னு நினச்சின்னு இருப்பார். இது அறிவுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே அதுதான். உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் அப்படின்னா யூ ஷுட் ஜஸ்ட் மெல்ட் அட் த தாட் ஆஃப் காட். கடவுளை நினச்சா வரணும்னு. அப்போ நாக்குழற இதெல்லாம் சொல்கிறாங்க. கடவுளை பார்த்தாக்கா முருகா 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 அப்படின்னு சொல்லி நாக்கு குழறணும் அப்படிங்கிறாங்க. இப்போ சாமி திருப்பதிக்கு போகிறீங்க, நீங்களாம் திருப்பதிக்கு போகிற போது நீ அங்கே வெக்கப்பட்டா ஆகுமா, உனக்கு பெருமாளை பிடிக்குது, அதனால் வாய் திறந்து கோவிந்தா 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 அப்படின்னு நீ அறிவை யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தாக்கா இப்படிலாம் சத்தம் போட்டால் பக்கத்தில் ஒரு ஏதாவது நினைப்பானான்ற மாதிரி இருக்கும். இப்போ சாமி ஐயப்பங்கிட்ட போகிறேன், ஐயப்பங்கிட்ட போகிற போது ஒரு கண்ணுக்குட்டி மாடை தேடி அலையிற மாதிரி சுவாமியே அப்படின்னா அப்படிலாம் நீ சொன்னாதான் உனக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் வரும். பக்கத்தில் கண்ணை மூடிக்கின்னு இந்த சுவாமியால் நீ போகிற போது
மைண்டு வந்து டோட்டலாக அதில் தான் இதாகுது, இன்வால்வ் ஆகுது. அதை விட்டு இந்த உலகியல் மேட்டரில் இருக்க போது இந்த அளவுக்கு நீ கடவுளோடு உன்னை ரெண்டரை கலக்க மாட்டேன். பிறவியோடு இரவியற நீயும் நானும் ஏகபோகமாக இருக்கும் வரைங்கிறார். பிறப்பு இறப்பு ரெண்டும் போகணும். ஜீவாத்மாவாகிய நாமும் பரமாத்மாவாகிய கடவுளும் ஃபெவிகால் போட்டு ஓட்டின மாதிரி ஓட்டிக்கணும். அதுதான் நான் கடவுளிடத்தில் கேட்குற விஷயம் அப்படின்னு. அதனால் இந்த அழுகை என்பது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது அந்த ஊற்றெழும் கண்ணீர்ன்றதுலேயே அப்படி தாரையாக கொட்டணும். அந்த மாதிரி வந்தால் தான் உனக்கு கடவுள் ஈஸியாக கிடைக்கும். அதை விட்டு நீ அவங்கள இவங்களெல்லாம் பார்த்துருந்தேன்னா இஸ் ஏ ஆர்டிஃபிஷியல் வே ஆஃப் அப்ரோச்சிங் காட். ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை எப்போ அழணும்னு தோணுதோ அப்போ அழுது தானே விழுவும் இல்லையா? ஒரு குழந்தை இருக்குது, அதை தானே அழுது இல்லை, அதுக்கு தெரியும். அழுதாக்கா அம்மாக்காரி ஓடி வருவா, நமக்கு என்ன வேணும்னு கேட்பா, நம்ம சாக்லேட் கேட்கலாம், பால் குழி கேட்கலாம், பசிக்குதுன்னு சொல்லலாம், பழம் கேட்கலாம், ஏதாவது அதுக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுலேயும் அதுக்கு ஒரு புத்தி நிறையவே இருக்கும். இப்போது ஒரு குழந்தைக்கு அடிபட்டுச்சு, அது அதான் ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. அந்த குழந்தையோட மாமா எல்லாம் இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்தபோது இது ஓன்னு ஆயிடுச்சு. அப்போ மாமாக்காரன் கேட்டானா, நான் அடிபட்டு 10 நிமிஷம் ஆகுது, என்ன இப்போ அழுவுறேன்னு. நீ கண்டுக்க மாட்டேன், எங்கள் அம்மா கண்டுக்கொண்டு இல்லையா? யார் கண்டுக்குவாங்களோ அவங்க எதிரில் அழுறதில்ல மீனிங் இது. அப்போ கடவுள் கட்டாயம் கண்டுக்குவான் இல்லையா? கண்டுகொண்டேன். Question from Kalyanakrishan Ravishankar. முனீஸ்வரர் வழிபாடு என்பது கிராமப்புறங்களிலும் நகரங்களிலும் மக்கள் பக்தி செலுத்தும் ஒரு வழிபாடாகும். அவரை முனி, முனியாண்டி, முனியன், முனியப்பர் என பல பெயர்களில் மக்கள் அழைக்கிறார்கள் மற்றும் வழிபடுகிறார்கள். முனி என்ற சொல் ரிக்வேதத்தில் தெய்வ ஆவேசம் படைத்தவர் மற்றும் பயமற்றவர் என்ற பொருள்படும். முனீஸ்வரர் வழிபாடு குறித்த சில முக்கிய தகவல்கள். முனீஸ்வரருக்கு சுருட்டு, முன்பு சரக்கு போன்றவையும் படைக்கப்படுகிறது. ஈஸ்வர பட்டம் என்பது சனீஸ்வரர் மற்றும் முனீஸ்வரர் ஆகிய இருவருக்கும் மட்டுமே உரியது. ஈஸ்வர பட்டம் சிவபெருமானின் மற்றொரு பெயராகும். பாபாஜி, இந்த தெய்வங்கள் பற்றி தயவு செய்து விளக்குங்கள். செமி காட்ஸ் அண்ட் டெமி காட்ஸ்ன்னு இருக்கு. பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, இந்த செமி காட்ஸு டெமி காட்ஸ் கிட்ட ஜனங்க நிறைய பேர் போய் சாமி கும்பிட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் அவங்க கேட்குறதுன்றதுனால பண்ணுறாங்க. ஆனால் ஜனங்களுக்கு தெரியாத விஷயம், இவங்க நம்புகிற அந்த சின்ன கடவுள்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எங்கிட்ட தான் வருது. நீங்கள் போய் அதுக்கிட்ட கேட்பீங்க, அதுங்க எங்ககிட்ட தான் வருது. அதனால் முடிஞ்சது அது பண்ணிவிடும். அதுக்கு மேலே வேணும்னா கிருஷ்ணன் ஆகிய என்னிடத்தில் வந்து தான் வரலாம் வாங்குது. ஆனால் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை இருக்கிறதுனால நான் இதிலெல்லாம் தலையிடுறதில்லை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார். அப்போ இந்த முனீஸ்வரன் இதெல்லாம் என்னென்னா, உங்கள் குடும்பங்களில் இதுக்கு முன்னால் இருந்துட்டு போன பெரியவங்க பாட்டையான்னுவாங்க. பாட்டையான்னா என்ன? கிராண்ட் ஃபாதர்னு அர்த்தம். தாத்தாயான்னுவாங்க. இல்லை சில குடும்பங்களில் அந்த காலத்தில் ஒரு நெருப்புக்குள்ளே தங்களை இது பண்ணியிருப்பாங்க, உடன்கட்டை ஏறுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில பெண்மணிகள் இருந்திருப்பாங்க. ஸோ இறந்து போனவங்க உடன்கட்டை ஏறினதுனால அவங்கள தெய்வமாக மதிக்கிற இப்போ கண்ணகி இருக்கா, அவள் கோவலன் கூட உடன்கட்டை ஏறினதுனால தானே வந்து அவளை எல்லாரும் கண்ணகி கற்பு தெய்வம்னு சொல்லி கும்பிட்றாங்க. அந்த மாதிரி இதுக்கு முன் ஃபேமிலியில் யாரெல்லாம் அப்படி போயிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இறந்து போனவங்களுடைய புடவை ஏதாவது இருக்கும், அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு தூண் இல்லையா, அந்த தூணுக்கு அந்த புடவையை கட்டி அதுக்கே பூ மாலையெல்லாம் போட்டு படையல், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், வடை பிடிக்குமோ பாயசம் பிடிக்குமோ அதெல்லாம் படிப்போம். இந்த உலகத்தில் பெரியவங்களை மதிக்கிறதா சொல்கிறதே பொய் தான். 199 பேர் பெரியவங்களெல்லாம் ஒன்றும் மதிக்கிறதே கிடையாது. இன்னும் இப்போ கலிகாலம் வந்த பின்னால் நிறைய பேர் அப்பா அம்மாவே மதிக்கிறது இல்லை. அப்பா அம்மாவெல்லாம் கொண்டு போய் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் விட்டுறாங்க. அண்டு ஒரு டாக்குமெண்ட்ரி கூட வந்துச்சு. அதில் ஹாஸ்பிட்டல் பெட்டில் ஒரு பாட்டி அம்மா கிடப்பா, சாகிறதுக்கு ரொம்ப சீரியஸாக. அமெரிக்காவில் அந்த பாட்டி அம்மா ரோலில் மனோரமா நடிச்சிருந்தான். அமெரிக்காவிலேருந்து ஒருத்தன் வந்திருப்பான். வந்துட்டு அவன் போய் அங்கே இருக்கிற டாக்டர் அம்மா கிட்ட சொல்லுவான், நான் வந்து க்ரீன் கார்டு ப்ராசஸில் இருக்கேன், நான் ரொம்ப நாள்லாம் லீவ் போட முடியாது, நான் ஒரு அமௌண்ட் கட்டிட்டு போகிறேன், எங்கள் அம்மாவை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு. நிச்சயம் நான் எங்கள் அம்மாவை நீங்களே பார்த்துக்கோங்க, ஒரு அமௌண்ட் கட்டிட்டு போகிறேங்க. அந்த டாக்டர் அம்மா சொல்கிறேன், நீ நாளைக்கு வாப்பா அப்படின்னு. இவன் நாளைக்கு மறுநாள் போகிறான். இப்போ உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க? நான் நேற்றை விட இன்றைக்கி நல்லா தெளிவாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா. இப்போ சொல்கிறாங்க, அந்த ரூம் மூலையில் பாரு, உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிரியமான நாயை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி கொண்டாந்து கட்டி வச்சுக்கிறோம், அது வந்த நேரத்துலேருந்து உங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, உங்கள் அம்மாவுக்கு வேண்டியது அன்பு,
நீ துட்டு கொடுத்துட்டு போனால் உங்கள் அம்மா தேடிக்கிட்டு இருக்க அன்பு கிடைக்குமா உன்னை பெற்று காண்டேகர்னு அவர் சொல்லுவார். அம்மான்றது யாருன்னா கண்ணை விளக்காக்கி ரத்தத்தை பாலாக்கி கரத்தை தொட்டிலாக்கி தருபோல் எவ்வளோ அவளே தாய்ங்கிறான். ராத்திரிலாம் முழிச்சுன்னு உட்காந்துங்க. அந்த குழந்தைங்க இருக்குது அது கையாமையான்னு கத்திக்கினே உட்காந்துங்க. அப்போ ராத்திரிலாம் இவன் முழிச்சுன்னு இருக்கணும். தன் கண்ணை விளக்காக்கி தன் ரத்தத்தை பாலாக்கி கொடுக்கணும். இப்போ பாரு கையில் தொட்டில் மாதிரி இந்த குழந்தைங்க வச்சு ஊன்னு சொல்லியிருக்கணும். அவள் தான் தாய் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறான். அப்போ நம்ம சைவ சித்தாந்தம்னு சொல்கிறது பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலை அப்படிங்கிற கடவுளையே கடவுள் தாய் கூட தான் கம்பேர் பண்ணுறாங்க. தாய் சிறந்த தயான தத்துவனேன்னு தாயை விட தயவுடையவனே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இடர்களையும் மாதா பிதாவென நான் உன்னை வரித்தேன் இனி யாதாமால் யாதாமினி, என் கஷ்டங்கள் எல்லாம் தீக்கிற அம்மா அப்பா மாதிரி நான் உன்னை வச்சுட்டு இருக்கேன், எனக்கு என்னன்னா என்ன நீ என்ன பார்த்துக்க போற அப்படின்னு அர்த்தம். நமக்கு நிறைய பாட்டுங்க இருக்குது நம்முடைய இலக்கியங்களில். இந்த ப்ராப்ளம் இஸ் இப்போல்லாம் யாருமே படிக்கிறதே இல்லை. இப்போல்லாம் எல்லாம் 5 மார்க் ஜாஸ்தி வருதுன்னு ஃப்ரெஞ்சு சான்ஸ்கிரிட்டு இதெல்லாம் படிக்கிறானுங்க. நம்ம தமிழ்லாம் படிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ இந்த கேள்வி இருக்கா இல்லையா, அது நாயை கொண்டாந்து கட்டினதுலேருந்து அவள் ரொம்ப நல்லா இருக்கா, அதனால் உங்கள் அம்மாவுக்கு வேண்டியது உன்னுடைய அன்பு தான், நீ கொடுத்துட்டு போகிற துட்டு அந்த அம்மா கிட்டே அது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்குள்ளே அந்த கேள்வி மண்டையை போட்டுருவான். அவள் டாக்டருங்க பார்க்குறாங்க, அவள் தலைகாணிக்குள்ளே ஒரு பையில் துட்டு வச்சுருக்கா. மகனே என்னை எடுத்து போட்டு காரியம் பண்ணுறதுக்கு நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் பணத்தை ரெடியாக வச்சுருக்கேன், இதை வச்சு நீ என்ன முடிச்சிடு அப்படின்வான். இதுதான் வாழ்க்கை இன்னைக்கு. நீ நிறைய பேர் இந்த க்ரீன் கார்டு அந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸில் போய் மாட்டிக்கின்னு அப்பா அம்மாவை கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் போட்டுறானுங்க. இது எவ்வளோ அக்கிரமம் ஒன்று. சரி, நிறைய பேர் ஓல்டேஜ் ஹோமில் கூட போடுறதில்ல. கல்யாணம் ஆன உடனே புதுசாக வர பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் சொல்கிறா நீங்கள் வாங்க தனி கொடுத்தனும் போடலாம், இல்லைனாக்கா இந்த குடும்பத்தில் உங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கெல்லாம் நீங்கள் துட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிடுவான். இவன் என்ன பண்ணுவான், கேட்டு இவன் தனியாக போடுவான். அந்த கேள்வி 2 நாள் பார்ப்போம், 3ஆவது நாள் என்ன ஒரு ஹோட்டலில் போய் கணக்கை காசு கொண்டு வரக்கூடாதா அப்படின்னு ஆரம்பிச்சிடுவான். அவள் ஹஸ்பண்டை துரத்த ஆரம்பிச்சிடுவான். இது இன்னொரு விதமான இது டார்ச்சர் வயசானவங்களுக்கு. ஸோ இன்றைக்கி உலகம் பூரா ஏதோ ஒரு காரியவாதம் தான் இருக்குது. மக்கள் நிஜமாகவே அன்பெல்லாம் இல்லை. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தள்ளித்தட்டுங்கிற திருவள்ளுவர். அன்பில்லாத வாழ்க்கை ஒரு பாலைவனத்தில் பட்டுப்போன மரம் இருக்குது, அதுக்கு இணையானது அப்படிங்கிறார். அப்போ அன்பு என்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்ததென்றால் நான் கம்பன். தேவர்களுக்கு தெரியாத அன்புன்னா என்ன அப்படிங்கிற வார்த்தையை. அப்போ சுயநலம் என்பது என்ன, அன்பின்மை. அன்பு என்பது என்ன, சுயநலம். லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ். லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ். வாட் இஸ் செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு லவ்லெஸ்னஸ். சுயநலம் என்பது எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகுள்ளம். பாரதிதாசன் இதை மாற்றி தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம் தனி உள்ளம் தனிலென்றோ இன்பம் இன்பம் அப்படின்னு இன்னொரு இது இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும். தர்பை புல் என்பது ஒரு வகை புனிதமான புல். இது பல்வேறு மத மற்றும் மருத்துவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இந்த புல் புனிதமான இடங்களிலும் பூஜைகள் மற்றும் சடங்குகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக இது பித்ரு காரியங்களில் முன்னோர்களுக்கு செய்யப்படும் சடங்குகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. திருநள்ளாறு போன்ற புனித தலங்களில் இது தல விருட்சமாகவும் கருதப்படுகிறது. மேலும் அங்குள்ள இறைவன் தர்பாரண்யேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். பாபாஜி இந்த செய்தி பற்றி விளக்குங்கள். ராமரும் சீதையும் வனவாசத்துக்காக போன காலத்தில் அவங்க இந்த தர்பப்புல் மேலே படுத்திருக்காங்க. அவரை பற்றி பாடுகிற போது கம்பர் சொல்கிறாரு, கல்லணை மேல் துயின்றனையோ காகுத்தா அப்படின்னார். கல் மேலே தலை வச்சு படுத்துக்கிட்டு இருந்தியாப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்போ தர்பசாயனம்ன்றது என்ன, இந்த தர்பைகளால் பண்ணப்பட்ட ஒரு படுக்கை மேலே அவர் இருந்தார். ஏன் அந்த தர்பைக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ் இருக்கும். இந்த தியானம் பண்ணுறவங்க மான் தோல் புலித்தோல் இது மாதிரியான இதில் உட்காந்து பண்ணுவாங்க. அப்போ அவங்க பண்ணுற பூஜை இருக்குது இல்லையா, அது வேஸ்ட் ஆகாது, பூமியில் வேஸ்ட் ஆகாது, அவங்களுக்கே திருப்பி கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கு ஈக்குவலான பவர் இந்த தர்பாசனத்துக்கு உண்டு. அதனால தான் நம்ம யாகங்கள்லாம் பண்ணுற போது இந்த ஐருங்க ஒன்றா தர்பையில் பண்ண மேட்டில் உட்காந்து பூஜை பண்ணுவாங்க, இல்லை மணப்பலகை இல்லையா மரம், ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்காது இருக்குன்னு பண்ணுவேன், ஒரு மரக்கட்டை செருப்பு போட்டுன்னு தானே நீ பண்ணுவேன், ரிப்பேர்லாம் பண்ணுவேன் அந்த மாதிரி. ஸோ மரக்கட்டை தர்பை புலித்தோல் மான் தோடு இதுக்கெல்லாம் வந்துருக்கு.
மூலாதாரம் சிவப்பு, சுவாதிஷ்டானம் ஆரஞ்சு நிறம், மணிப்பூரகம் மஞ்சள், அநாகதம் பச்சை, விசுத்தி நீலம், ஆக்ஞா சக்கரம் கருநீலம், சகசிராகாரம் ஊதா நிறம் என சக்கரங்களுக்கு நிறங்கள் உண்டு என்கிறது யோக சாஸ்திரம். ஒருவரின் முகத்தில் தேஜஸ் என்பது அவர் பெறும் ஆன்மீக ஆற்றல் மற்றும் ஞானத்தின் வெளிப்பாடாகும். இது மன அமைதி, உடல் ஆரோக்கியம் மற்றும் நேர்மறை எண்ணங்களால் ஏற்படுகிறது. தேஜஸ் என்பது ஒருவரின் முகத்தில் ஒரு பிரகாசத்தையும் கவர்ச்சியையும் தரும் ஒரு ஒளி என்று சொல்லலாம். தேஜஸ் என்பது ஒருவரது முகத்தில் தோன்றுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. தியானம் மற்றும் யோகா, சத்தான உணவு, நேர்மறை எண்ணங்கள், ஆன்மீக பயிற்சிகள், உடற்பயிற்சி, சரும பராமரிப்பு. பாபாஜி இதை பற்றி விளக்குங்கள். 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி அப்படிங்கிறார். இப்போ நீங்கள் சொல்கிற கலர் இருக்குது இல்லையா, அதுதான் அது. 7 கலர் இருக்குது. இந்த 7 கலர் தான் 7 திரைகள். அதனால் நீங்கள் தியான யோகத்தில் போகிற போது இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ டு டுவெல் இன் ஈச் கலர். அதில் இருக்கிற 7 கலரையும் உங்களால் பார்க்க முடியும். அதனால் அந்த 7 திரைகள் என்பது 7 வண்ணங்கள். அது நம்ம உடம்புல தொப்புள் கொடியிலேருந்து ஆரம்பித்து இந்த 7வது சேனல் இருக்குல்ல, இது 7, இது 6, இது 5, இது 4, அது கீழே 3. ஸோ இது தியானத்தில் நீங்கள் அறியக்கூடிய ஒரு பயிற்சி, இல்லை அதனுடைய வெளிப்பாடு. இது அந்த 7 கலரை பற்றி வரக்கூடிய விஷயங்கள். உலகத்தில் பல விஷயங்கள் 7ன்னு வரும். சப்த மாதாக்கள்னு வரும், சப்த நதிகள்னு வரும், சப்த சமுத்திர அப்படின்னு ஒரு 7 சமுத்திரங்கள் அப்படின்னு. ஸோ இது 7 சீப்ஸ் 7 பிறவி, எத்தைக்கும் 7 பிறவிக்கும் முந்தனோடு ஒற்றுமை ஆகும் 7 பிறவிங்கிறது சொல்கிறாங்க. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்துங்கிறார். 7 பிறவிக்கு வரும் நீ படித்த படிப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால் இந்த 7 சீம்ஸ் டு பி எ வெரி சிக்னிஃபிகண்ட் நம்பர் இன் ஆன்மீகம். அதனால் 7 திரை, அதை வச்சு நீங்கள் சொல்லலாம். அடுத்த கேள்வி என்ன சொன்னோமா? தேஜஸ். உலகத்தில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, உனக்குள்ளே நீ ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில் ஆனந்தமாய் தேனினை சொரிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை அடைந்தால் உனக்குள்ளே இருந்து வர்றது, அதுக்கு ஓஜஸ்ன்னு பேர். நீ வெளியில் நீ பாரம்பரியமாக பிறந்த குடும்பத்தில் அவங்க இருக்கிறவங்க செஞ்ச பூஜை, இல்லை இந்த பிறவியில் நீ செய்கிற ஒரு யோகா பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, இந்த மாதிரியான விஷயங்களால் வெளிப்படையாக உன்னிடத்தில் வருகிற ஒரு பிரகாசம் இல்லையா, அதுக்கு தேஜஸ்ன்னு பேர். வெளியாக வர்றது தேஜஸ், உனக்கு உள்ளே இருந்து இருக்கு இல்லையா, அது ஓஜஸ்ன்னு சொல்கிறது. இது 2 ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். உலகத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, சில பேர் அழகாக இருப்பாங்க. ஸோ ஒரு பொண்ணை பார்க்குறதுக்கு நீ கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறேன்னு, அந்த பொண்ணு ஜாதகத்தை பார்த்தாவே அவன் நல்லா இருப்பாளா இல்லையான்னு சொல்லிடலாம். ஏன்னா சந்திரன் நல்லா இருந்தால் ஜாதகத்தில் அவங்க அழகாக இருப்பாங்க, அவங்க நோபலாக இருப்பாங்க. இப்படி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்குது. யாருடைய லுக்ஸ் எப்படி இருக்கணுன்றது அவங்க நற்கரிசை ஓடக்காரன்னு முருகபதி சொல்லுவாங்க. நல்ல செயல்களை செய்தவனுக்கு பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு ஓடக்காரனாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஸோ எல்லாமே இன்டர் கனெக்டட் டு அவர் ஸ்டைல் ஆஃப் லிவிங், அவர் வேல்யூ பேஸ்ட் லிவிங் அண்ட் வேல்யூ பேஸ்ட் திங்கிங். E is equal to mc². Eனா என்ன? எனர்ஜி. is equal to mனா மேட்ரு, c²னா the various forces acting upon a given substance, given subject, ஒரு பொருள் மேலே. அதனால் நீ பாரம்பரியமாக இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கிறவங்கள பாரு, அவங்க ஒரு டிசிப்ளினாக பூஜை பண்ணிக்கிட்டு ஒழுங்காக அளவாக சாப்பிட்டுக்கிட்டு, அந்த காலத்திலலாம் அற்றால் அளவறிந்து உண்கன்னுவாங்க, கம்மியாக சாப்பிட்ணுங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த காலத்து பெரியவங்கலாம் பாரு, காலையில் எழுந்திரிச்சு ஒரு 11 மணிக்கு சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி 4 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவாங்க இல்லையா, லைட்டாக சாப்பிட்ணும் உட்காந்துருப்பாங்க. இந்த காலத்தில் அப்படி இல்லை, எல்லாம் கட்டுறாங்க. ஒரு சர்தாஜி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலாம், டாக்டர் சொன்னாராம் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டுரு, உன் ரூம்லேயே எனக்கும் ஒரு கட்டில் போட்டுரு, நீ என்னெல்லாம் சாப்பிட்றியோ அதெல்லாம் எனக்கும் கொடுத்துடணுன்னு. 2 பேரும் படுத்துக்கினாங்க. இவன் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 3 டீ சாப்பிட்டான். அதுக்கப்புறம் பரோட்டா முட்டை எல்லாம் அடித்தான். அந்த டாக்டர் என்ன பண்ணார், இவன் என்ன சாப்பிட்றானோ அதெல்லாம் வாங்கி டப்பாவில் போட்டுனே இருந்தார். சாயந்தரம் உடனே டப்பா மூடி வச்சுட்டு தூங்கிட்டார். மறுநாள் காத்தால் எழுந்திரிச்ச உடனே டப்பா மூடியை திறந்தார். சர்தாஜி மூக்கு பிடிச்சிக்கிறான். அப்போது டாக்டர் சொன்னார், இதுதான் வயிற்று கண்டிஷனரான். ஒரு நாள் நீ இந்த டப்பாவில் சேர்த்து வச்சுருக்குது இவ்வளோ நாள் வயிற்றில் நீ இதுதான் சேர்த்து வச்சுருக்க, இதுதான் வயிற்றில் நீ எப்படி உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால் நிறைய பேருக்கு இப்போ நம்மலாம் இருக்கோன்னா we are all brain workers. நமக்கு பெரிய அளவுக்கு சாப்பாடெல்லாம் தேவையே இல்லை.
ஆனால் நம்ம இந்த கட்டிக்கினே உட்காந்துக்கினே இருப்போம். தேவையே இல்லை, அவ்வளோலாம் நமக்கு தேவையில்லை. வேலை செய்கிறாங்க இல்லையா, ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்க சாப்பிட்ணும். ஏன்னா அவங்க சாப்பிட்டா செரிச்சிடும் அவங்களுக்கு. நம்மளாம் சும்மா பேப்பர் வச்சுன்னு ஃபேன் அடியில் ஏசி ரூமில் உட்காந்துட்டு இல்லை இந்த மாதிரிலாம் வேலை செய்கிறவங்க எதுக்கு இவ்வளோ சாப்பாடெல்லாம் சாப்பிடணும்? தேவையே இல்லை. நல்ல ஆரோக்கியமான உணவுன்னு சிலதெல்லாம் இருக்குது இல்லையா, சேலட்ஸு, காய்கறிகள், அந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம். உன் மரியாதை உங்கள்கிட்ட தான் இருக்குது. உன்னுடைய நடை, உடை, பாவனை, உன்னுடைய க்ளீன்னஸ்ஸு, உன்னுடைய அறிவு, உன்னுடைய செயல்பாடில் இருக்குது. இதுவே உங்கள்கிட்ட இல்லை, நீ எங்கேருந்து வாழ்க்கையில் சின்ன விஷயம் இது. கூரை ஏறி கோழி பிடிக்கவே துப்பு இல்லை உனக்கு, இன்னும் வானத்தகிரி வைகுண்டத்துக்கு போறியா நீ? அதனால் முதல்ல இதெல்லாம் கற்றுக்கோங்க, சுத்தமாக இருக்கிறதுக்கெல்லாம் கற்றுக்கோங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்டு, ஆனால் யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஒரு மனிதனின் மறைவுக்கு பிறகு ஆகாயத்தில் போய் இணையும் எண்ணக்குவியலில் இணைந்திருக்கும் ஞாபக சக்தி இறைவனால் மறுபிறவியில் மறக்கப்படுகின்றன என்று தாங்கள் அருளுரை பலவற்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் பிதிருலோகம் செல்லும் ஆத்மாக்களுக்கு தங்களது முன்ஜென்ம பூலோக உறவுகளை எவ்வாறு ஞாபகம் வைத்து கொள்ள முடிகிறது? அங்கே வரும். அதாவது பித்ருலோகம்ன்றது இந்த உலகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இந்த உலகத்தில் நீ கண் தெரியாதவன்னா அங்கேயும் கண் தெரியாமல் இருப்பேன், இங்கே கால் சரியில்லைன்னா அங்கேயும் கால் தெரியாமல் இருப்பேன். ஸோ பித்ருலோகம் என்பது பூமியை மாதிரியே தான் இருக்கும், உங்களை சந்தேகம் தேவையில்லை. அண்ட் அங்கே நம்ம ஊரில் இந்த பெரியவங்கெல்லாம் கூட இருப்பாங்க, இன்னும் மோட்சத்தை அடையாத பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் நீ அங்கே பார்க்கலாம். பித்ருலோகம் படி, பித்ருலோகம்னா என்னான்னு படிக்க சொல்கிறேன். நம்ம ஊர் மாதிரியே தான் அதுவும். அங்கேருந்தா நீங்கள் வரீங்க, ஒரு வெளியூருக்கு போகிற டிரான்சிட் லோஞ்சுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இங்கேருந்து போயிட்டு திருப்பி இந்த ஊருக்கு வர்றவனுக்கு டிரான்சிட் லோஞ்சு தான் பித்ருலோகம். சித் சக்தி விலாஸ் பை சுவாமி முக்தானந்தா. நான் புக் இல்லையா? Page. Visit to the world of ancestors இருக்கும். நிறைய படிக்கணும், படிக்க மாட்டேன்றீங்க நீங்கள்லாம். இல்லை இப்போ ஒரு காலத்தில் இந்த ஜூனியர் இடம் குமுதம் ஆந்தோன்னு படிச்சிருந்தாங்க, அது கூட போச்சு. யாரும் படிக்கிற பழக்கமே கிடையாது நீ ஜனங்களுக்கு. கேட்டால் நாங்கள் இதில் செல்லில் நியூஸ் படிச்சிடுறோன்றாங்க. Pitruloka, the world of ancestors. While describing my experiences, I left out one which I must relate here. This is my visit to Pitruloka, which is situated between heaven and Siddhaloka. The same blue star that took me to Siddhaloka carried me to Pitruloka. சித்தர்கள் உலகத்துக்கும் ஸ்வர்க்கத்துக்கும் நடுவில் இந்த உலகம் இருக்கு. I would like to remind you again that I am not referring to the blue light or pearl, but the blue star. O Siddha students, you and I live in a world of mortality. Just as our world actually exists, so does Pitruloka. This I am stating from direct personal experience. That is a world of its own kind. There are various orders of ancestors in that realm. I have actually seen them. In the world of heaven, serpents and the moon, all the inhabitants are equally provided with pleasures. This equality does not hold here. மற்ற உலகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இந்த பித்ருலோகத்தில் விதவிதமான துக்கமும் சந்தோஷமும் உடைய மனிதர்கள் இருப்பாங்க. We find the same inequalities as those prevalent on earth. இந்த பூமியில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் அங்கே இருப்பீங்க. இங்கே பணக்காரனா அங்கே பணக்காரன், இங்கே ஏழைனா அங்கே, இங்கே கூடனா அங்கே கூட. Nevertheless, there is more happiness in that world than in ours. Here I saw some old men, acquaintances of my childhood. It is undoubtedly true that the funeral rites such as tarpan and charitable distribution to others which we perform subtly affect the state of our ancestors. நீங்கள் இந்த அமாவாசை அதுக்கு தர்ப்பணம் பண்ணுறீங்க, தேவசம் பண்ணுறீங்க, காரியம் பண்ணுறீங்க, அதெல்லாம் அவங்களுக்கு போய் சேருது, அதில் உங்களுக்கு சந்தேகம் வேண்டியதில்லை. For they eat what we offer them from here. இங்கே என்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் என்ன வச்சியோ அது அங்கே கிடைக்காது. இப்போ நீ கிளம்பாக்கம் போஸ்ட் ஆஃபீஸில் போய் 2000 ரூபாய் மாயவரத்தில் இருக்கிற எங்கள் மச்சானுக்கு மணி ஆர்டருன்னு சொல்கிறேன். அவன் அந்த 2000 ரூபாய் வாங்கி ட்ராயில் போட்டுன்னு கட்கடான்னுவான். மாயவரம் போஸ்ட் மாஸ்டர்
அங்கே இருக்கிற போஸ்ட்மேனை கூப்பிட்டு 2000 ரூபாய் முன்சாய்க்கு கொடுத்துட்டு வாங்குவாங்க. அப்போ இது இங்கே தான் இருக்கும், அது அங்கே போய் சேரும். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மந்திர உச்சாரணங்கள் மூலமாக இங்கே நீங்கள் என்ன படைக்கிறீங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க பித்ருலோகத்தில் இருந்தாக்கா அங்கே இருக்கிற சாப்பாடு கிடைக்கும். அவங்க ஒரு மாடாக இருக்காங்கன்னு அன்றைக்கி பார்த்து யாராவது ஒருத்தர் அந்த மாட்டுக்கு ஒரு அவுத்திக்கீரை வாங்கி கொடுப்பான். நீ என்ன கொடுக்குற, எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட், ஃபிசிக்ஸ். அதனால் அது என்னவோ பிறந்திருந்தாலையும் அதுக்கு கிடைக்கும், அதுக்கு எதை வேணுமோ கிடைக்கும். இப்போது நம்ம எல்லாம் இதில் போகிறாங்க, ஸ்பேஸுக்கு போகிறானுங்க, அமெரிக்காவில் அங்கே இங்கேதெல்லாம். இவனுக்கு இங்கே சப்பாத்தி ஆலு பரோட்டா பிடிக்குதுன்னு பார்சல் கட்டிக்கின்னு போனாங்க முடியுமா? அதனால் என்ன பண்ணுவான், எல்லாம் மாத்திரையாக மாற்றி எடுத்துன்னு போவான். அங்கே பசிக்கிறது இப்போல்லாம் கம்மியாக இருக்கும், ஆனால் புவியீர்ப்பு கம்மி, அதனால் ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்குவான். ஆனால் அதுவும் ஃபுட்டு தான், அதுவும் எனர்ஜி தான். That they partake of our deeds of nobility and charity and bless their descendants is also entirely true. Therefore, it is necessary to please the inhabitants of Pitruloka through ceremonies like Tarpan. O Siddha students, you should not doubt this even in the least. The foods that we offer them in such rites certainly reach them through the power of mantras, but in subtle forms. கட்கடான்றது என்ன? டெலிகிராஃபிக் கோடு, அந்த மாதிரி சில மந்திரங்கள் இருக்குது, அது சொன்னால் அவங்களுக்கு கிடைக்குது. Chit Shakti, which is one throughout, transports them from here to there by means of mantric vehicles. I shall illustrate this by an example from our modern life. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் பெரியவங்க பித்ருலோகத்தில் இருக்கிறது உண்மை, அவங்க மறுபடியும் பிறப்பு எடுக்கிற வரைக்கும் அங்கே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற தேவசங்கவசம் அதனுடைய பலன்கள்லாம் அவங்களுக்கு போய் சேருது, அவங்க உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அவங்க ஒரு வேளை உலகத்தில் திருப்பியும் பிறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அது என்னவா பிறந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். நாயாக பிறந்திருக்கலாம், குதிரையாக பிறந்திருக்கலாம், மாடாக பிறந்திருக்கலாம், அது என்ன உண்டோ அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். அதுக்கெல்லாம் கூட இருக்குது. ஷிரடி சாய்பாபா ஒரு நாள் நீங்கள் உட்காந்துக்கிறாரு, பார்த்தாக்கா ஒரு பல்லி அந்த கூரையிலேருந்து கொட்டக்கொட்டான்னு பண்ணிக்கிட்டே இருக்குது. இவர் சிரிச்சுன்னேக்கிறாரு. இப்போ எல்லோரும் ஏன் பாப்பா சிரிக்கிறீங்கன்னு, இந்த பல்லியோட அக்கா பல்லி அவுரங்காபாத்லேருந்து வருது, அதை நினச்சி இதுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாரு அப்படின்றார். எல்லோரும் பாபா ஜோக் அடிக்கிறாரு, பல்லிக்கு அக்கா பல்லி அவுரங்காபாத்லேருந்து வர்றதான்னு. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பொட்டி படுக்கெல்லாம் தூக்கின்னுட்டு ஒரு ஃபேமிலி வராங்க. அந்த அவங்க கொண்டு அந்த ஹோல்டால்னுவாங்க அந்த காலத்தில், ஒரு பக்கம் துணியெல்லாம் வைப்பாங்க, இன்னொரு பக்கம் தலைக்கண்ணியெல்லாம் வச்சு ரயிலில் தூக்கின்னு போவாங்க, ஹோல்டால்னு பேர் அது. ஸோ அதுலேருந்து ஒரு பல்லி நேராக குச்சி இந்த பல்லிக்கிட்ட போய் ரெண்டும் வந்து அட்டடிக்குது. அப்போ இவர் அவங்க கேட்குறாரு, எங்கேருந்து வரீங்கன்னு. அவுரங்காபாத்லேருந்து வரணும். அப்போது ஒரு மகானுக்கு தெரியுது, இந்த நமக்கு இருக்கிற மாதிரி உறவுகள் இந்த ஈயரும்பு முதலாகிய ஜீவராசிகளுக்கும் இருக்குது, அதுங்களுக்கு உணர்வு இருக்குது, எது எங்கே இருக்குது என்ன இல்லைன்றதெல்லாம் தெரியும் அப்படின்றது அவர் ஷிரடி பாபா வாழ்க்கையிலேருந்து ப்ரூவ் பண்ணியிருக்கார். அதனால் நமக்கு அதை புரிகிற அளவுக்கு இப்போ அனிச்சம் பூ இருக்குது, அது மோந்து பார்த்தாவே சுருங்கிடுவான். மோப்பக்குலையும் அனிச்சம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய அந்த சென்சிட்டிவிட்டிங்கிறாங்க இல்லையா, அது வித்தியாசப்படும். சில பேருக்கு எருமத்தோலுன்றீங்க, சில பேருக்கு டக்குன்னு புரியுது ஏதாவது தொட்டாக்கா அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடைய பாடி கன்செப்ட்ஸ் வேறு. அதனால் எல்லாம் உலகத்தில் உண்மை தான். அதனால தான் வள்ளலார் என்ன சொல்கிறாரு, எல்லா உயிரும் என் உயிர் ஆயின, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே என் உயிர் தான்றார். ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அதே தான், ஈஸ்வர சர்வபூதானாம், ஈஸ்வரன் தான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கான். அதனால் எல்லா உலகும் என் வசம் ஆயின, உலகம் பூரா எனக்கும் சொந்தம்தான். ஏன்னா எல்லாம் கடந்த எண்ணம்பலத்து ஈஸ்வர் எல்லாம் கடந்தார் என்னுள் இருந்தார். ஈஸ்வரன் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார், உலகத்திலையும் இருக்கார், வெளியே எனக்குள்ளேயும் இருக்கார். வெளியே இருக்கிற மாதிரி எனக்குள்ளேயும் இருக்கார். அப்போ எனக்குள்ளே இருக்கிறது உண்மைன்னா உனக்குள்ளே இருக்கிறது உண்மை தானே? நல்லா யோசனை பண்ணிப்பார். ஸோ நிறைய விஷயம் இப்படி தான். பரமாச்சாரிய சுவாமிகள் இருந்தாங்க, அவர்கிட்ட ஒரு சின்ன குழந்தைய கூட்டின்னு வந்து இது வந்து பேசவே இல்லை பிறந்ததில்லைன்றாங்க. அவர் தண்ணி சொல்லி மந்திரம் சொல்லி கொடுக்குறாரு, ஒன்றும் ஆகலை. சரி நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு மாயவரம் கோயிலுக்கு கூட்டின்னு போய் அங்கே இருக்கிற சிவன் தட்சிணாமூர்த்தி சந்நிதிக்கிட்டு இந்த குழந்தைய போடுங்க அப்படின்னு. இவங்க அங்கே போய் போடுறாங்க. போட்ட உடனே ஒரு பூனை வந்து இந்த குழந்தைய நக்கி கொடுக்குது. அந்த குழந்தை நல்லா ஆயிடுச்சு. அப்போ இவர்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க, சாமி நல்லா ஆயிடுச்சுன்னு. பூனையால் வந்தது பூனையால் தானே போகும் அப்படின்னாராம். அப்போ இந்த குழந்தைக்குள்ள இருக்கிற ஆத்மா அந்த பூனைக்கு ஏதோ கஷ்டம் கொடுத்துக்குது, அதனால் அந்த குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. திரும்பியும் அதே இடத்துக்கு போகிற போது அந்த மாதிரி நடக்குது. அதனால் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் உணர்வு இருக்குது. இப்போது சிவனுடைய ஆணை இல்லாமல் சித்தெரும்பும் கடிக்காதுன்னு வாங்க.
அப்போ ஒன்று ஒரு எறும்பு கடிக்குது, பாம்பு கடிக்குது, தேள் கொட்டுது, இதுக்கெல்லாம் கூட ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்குது. உலகத்தில் எல்லாருமே பாம்பு கடிக்குது இல்லையா? எல்லோரையும் கடிக்கிறது இல்லை. ஏன்னா உனக்கும் அந்த பாம்புக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதனால் அந்த பாம்பு உன்னை கடிக்குது. இப்படி எல்லாத்துக்கும் நமக்கு புரியாத பல விஷயங்கள் இருக்குது. அதனால தான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறாரு, எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறதுன்றார். அதனால் நீ கொஸ்டினே பண்ணாத, உன்னை விட பல கோடி மடங்கு அறிவாளி கடவுள். அதனால் அவன் செய்கிற எதுலேயும் தப்பே நடக்காது. ராஜா கையை வச்சா ராங்கா போனதில்லை. நம்ம ராஜா யார்? கோவிந்தராஜா, சுந்தரராஜா, தியாகராஜா, இல்லை எல்லா ராஜாங்க பாரு, தியாகராஜா, கோவிந்தராஜா, சுந்தரராஜா, நடராஜா. அதனால் அவங்க எது பண்ணாலையும் ராங்க ஆகாது. நமக்கு புரியாமல் போகலாம், ஆனால் எல்லாத்துலேயும் காரண காரியங்கள் இருக்கும். சாரதே கருணாநிதே சகலானவாம்ப சதா ஜனான். சாரதே கருணாநிதே சகலானவாம்ப சதா ஜனான். चारणादिमगीत वैभवभूरिताखिल दीक्तते शारदे करुणानिधे सकलानवाम्ब सदा जनान्. चारणादिमगीत वैभवभूरिताखिल दीक्तते शारदे करुणानिधे सकलानवाम्ब. भस्मभूषणभूषिते वररत्नमौलिविराजिते. भस्मभूषणभूषिते वररत्नमौलिविराजिते. शर्मदायिनी कर्ममोचनि निर्मलं कुरु मानसम्. शर्मदायिनी कर्ममोचनि निर्मलं कुरु मानसम्. शारदे करुणानिधे सकलानवाम्ब सदा जनान्. चारणादिमगीत वैभवभूरिताखिल दीक्तते शारदे करुणानिधे सकलानवाम्ब. हस्तसंधृतपुस्तकाक्षपटी सुधाघटमुद्रिके. हस्तसंधृतपुस्तकाक्षपटी सुधागतमुद्रिके. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे. आदि शंकर अवतारा अनाद रक्षक रे. ओम जय शिव शंकर रे. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி. சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி. சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவ
சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.